Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3352 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ், அதாவது FDS சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். யூனிட் வைஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். டாபிக் வைஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3யோட டாபிக்ஸ்லாம். இப்போ யூனிட் 3ல நெக்ஸ்ட் டாபிக் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு முன்னாடி நமக்கு காரிலேஷன்னா என்னன்னு தெரியணும். காரிலேஷன்னா என்ன? டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் சொல்கிறதுக்கு பேர் தான் காரிலேஷன். அதில் ரெக்ரெஷன்னா பார்த்துருக்கோம். தென் அதில் லீனியர் ரெக்ரெஷன், அதாவது மல்டிபிள் ரெக்ரெஷன் ஒன்று, சிம்பிள் ரெக்ரெஷன் ஒன்று, மல்டிபிள் ரெக்ரெஷன் ஒன்று பார்த்தோம். இப்போ மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்னா என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். சேம் என்னடா இவங்க சொன்னதையே சொல்கிறாங்கன்னெலாம் இங்கே கிடையாது. மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்றது லீனியர் ரெக்ரெஷன் ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி வருது அப்படின்னு நான் காட்ட போகிறேன். பட் இது எங்கே ஆகும் அப்படின்னா ஒரு இன்புட் எடுத்துக்காது. ஒரு இன்புட் எடுத்துக்கிட்டால் அது பேர் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். மல்டிபிள் இன்புட் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேர் தான் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். அப்போ 2 or more இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளுடைய டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது அவுட்புட் y சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்புட் வேல்யூஸ்லையுமே எனக்கு சேஞ்சஸ் இருக்கணும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது நம்மளுடைய வேல்யூ டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அவுட்புட், அது டார்கெட்டு. அந்த இன்புட் மல்டிபிள் இன்புட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ப்ரெடிக்டார்ஸ். ஓகே, இதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம்னா y = β0 + β1x1 + β2x2 + இன்ஃபினிட்டி எது வரையும் போகுதோ ப்ளஸ் சமேஷன். ஓகே, இதோட வேல்யூ என்னன்னா yன்றது டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது அவுட்புட், x1 x2ன்றதெல்லாம் இன்புட் ப்ரெடிக்டார் வேரியபிள், β0 அப்படின்றது இன்டர்செப்ட், அதாவது எந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ப்ரெடிக்டார் வேல்யூக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் மீட் பண்ணுற இடத்த நம்ம β0ன்னு சொல்கிறோம். அடுத்து β1ன்றதுலாம் நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். ஓகே, அவ்வளோதான். சமேஷன் அப்படின்றது அந்த எரர் டேர்ம், எவ்வளோ ரெசிடியூல்ஸ் கிடைச்சிருக்கு. ரெசிடியூல்ஸ்னா என்ன? அப்சர்வ்ட் வேல்யூ மைனஸ் ப்ரெடிக்ஷன் வேல்யூ என்ன எனக்கு கிடைச்சிருக்கோ அந்த ரெசிடியூல் தான் சமேஷன் லாஸ்டா. ஓகேவா? இப்படி தான் என்னோட மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுடைய ஃபார்முலா நம்ம கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் கோல் இருக்கு அப்படின்னா ப்ரெடிக்ஷன், எஸ்டிமேஷன், இன்ஃபரன்ஸ். ப்ரெடிக்ஷன் அப்படின்னா என்ன? என்னோட ஃபியூச்சர் வேல்யூ y எப்படி இருக்கும்னு நான் கண்டுபிடிக்க போகிறது தான் ப்ரெடிக்ஷன். அதாவது என்கிட்ட இருக்க x1 x2 xn அப்படின்னு இருக்க இன்புட்லேருந்து என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். அடுத்து எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷன் அப்படின்னா என்ன? அதாவது கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகே, டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் இருக்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பார்க்கறது எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் அப்படின்னா டெஸ்ட் ஹைப்போதிசிஸ், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று இருக்குது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று இருக்குது, அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. எப்படி என்னோட வேல்யூ கரெக்டாக இருக்கா இல்லையா அவுட்புட் அப்படின்னு ப்ரெடிக்டார் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அசம்ஷன் ஆஃப் என்னெல்லாம் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனில் ஒரு அசம்ஷன் இருக்கும் அப்படின்னா நமக்கு லீனியாரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். லீனியாரிட்டி அப்படின்னா என்ன? லீனியர் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு லைனில் என்னுடைய பிளாட்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக என்னால் மென்ஷன் பண்ண முடியுது அப்படின்னா அது லீனியாரிட்டி. இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன? என்னோட ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்கக்கூடாது. என்னுடைய ஒவ்வொரு வேரியபிள்ஸுமே அதாவது தனித்தனியாக செயல்படுற அளவுக்கு இருக்கிறது தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹோமோசிடாக்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா நம்மளோட வேரியபிள்ஸ், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் எரர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எரரோட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வேரியன்ஸ் கரெக்டாக மிங்கிள் ஆயிருக்கிறது ஹோமோஜெனசாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நார்மாலிட்டி ஆஃப் ரெசிடியூல். நார்மாலிட்டி ஆஃப் ரெசிடியூல் அப்படின்னா கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறது, இந்த பக்கம் ஒரு அதிகமாகவும் இந்த பக்கம் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக ஈக்குவலாக இதுவாக இருக்கிறது நார்மாலிட்டி ஆஃப் ரெசிடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலாக நோ மல்டி காலினாரிட்டி. நோ மல்டி காலினாரிட்டி அப்படின்னா நம்மளுடைய வேரியபிள்ஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே கரெக்டாக ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், கரெக்டாக ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியம் ரேஞ்சில் கரெக்டாக இருந்தால் போதும். ஓகேங்களா? அது மல்டி காலினாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய மாடல் கோஎஃபிஷியன்ட் எஸ்டிமேட் பண்ணணும் SSR அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர் ரெசிடியூல்னு சொல்லுவோம். summation of y observed minus y predictor the whole square தான் இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ y observedனா ஆக்சுவல் வேல்யூ நம்ம கிட்ட இருக்க டிபெண்டன்ட் வேரியபிள், முதல்ல இருக்க அவுட்புட் வேரியபிள். அடுத்து y predictorனா அதை நம்ம அடுத்து இன்புட்டில் போட போகிறோம். அந்த ப்ரெடிக்ஷன் வேல்யூ இந்த அவுட்புட் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற வேல்யூ. ஓகே, இவ்வளோதான் நமக்கு என்ன அப்படின்னா மல்டிபிள் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, சிம்பிள் ஒன்றுதாம்மா. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.